இந்தியாங்கிறது கல்ச்சுரலி இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீலதர்ஸ்ங்கிற பிராண்டு தாங்க உதாரணம். ஏன்னா இவங்க வந்து பெங்காலிஸ், பிறந்து வளர்ந்தது ஜார்க்கண்ட்ல. ஆனா இங்க வந்து பிசினஸ் பண்றது சென்னையில, தமிழ்நாட்டுல. 15 இயர்ஸா நம்ம ஊர்ல சென்னையில, வந்தாரை வாழ வைக்கும் சென்னையில அருமையான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பிசினஸ்மே எத்திக்கலா பண்ணினா, எந்த பிராண்டா இருந்தாலும், எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீலதர்ஸ் ஒரு உதாரணம். ஆனா வந்தோம், பிசினஸ் பண்ணோம், நம்ம வாழ்ந்தோம், நம்ம குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்தோம், அடுத்தடுத்த தலைமுறையை பார்த்துட்டோம் அப்படின்னு இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். வி ஷுட் கிவ் பேக் டு தமிழ்நாடு சொசைட்டி. அவங்களுக்கு நாம என்ன பண்ண முடியும், அந்த கல்ச்சருக்கு நாம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சதுக்காக தான் ஸ்ரீலதர்ஸை நிச்சயமாவே நாங்க பாராட்டுறோம். உண்மையிலேயே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, அவங்க தமிழ்நாடு கல்ச்சருக்காக ஒரு விஷயம் பண்றாங்க, அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். ரெண்டாவது, என்னுடைய மனசுக்குள்ள எப்பொழுதுமே கோலத்துக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. மார்கழி மாசத்தை சின்ன வயசுல கோலம் போட்ட அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எனக்கு நிறைய ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ கட்டாயமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றவங்கள நம்ம போய் பாராட்டணும். ஏன்னா பெண்கள் கோலம் போடுறதுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. நம்ம வாட்டி கேஷுவலா என்ன நினைப்போம் அப்படின்னா, அவங்க கோலம் போட்டாங்க, நம்ம மிதிக்காம வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும், எவ்வளவு ஸ்டாமினா வேணும், எவ்வளவு மெமரி பவர் வேணும், எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு பொறுமை வேணும் அப்படிங்கிறத கோலம் போடுறவங்களுக்கு தான் தெரியும். அதை பேஷனேட்டா ஒரு 2000 என்ட்ரிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பேஷனேட்டா அந்த கோலத்தை போட்டு மார்கழி மாசம் முழுக்க இவங்களுக்கு அனுப்பின அந்த பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். ஏன்னா தமிழகம் முழுவதிலிருந்தும், இன்னும் சொல்லப்போனா பெங்களூர் மாதிரி ஊர்கள்ல இருந்து கூட அவங்க போட்டு அமைச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். அதை பொறுமையா தேர்ந்தெடுத்த பூஜா கணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யறதுனால்தான் நம்முடைய கல்ச்சர் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். அந்த வகையில் ஸ்ரீலதர்ஸ் குடும்பத்தாருக்கு, குறிப்பா சுஷாந்த் தேவ் அண்ட் பூஜா தேவ் இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். Today is a special day. Meera ma'am is here. This is a special event. All the participants, they really love us. They give us the opportunity for the platform. They use our platform to showcase their art, and it's a big opportunity for us. The fact that they trust us and they love us so much, it means a lot to us. I want to thank all the participants. I want to thank everyone present. Thank you. I would like to take this opportunity to. I'm very thankful that Sridhar got Mrs. Meera over here, and I'm amazed at the fact how our journey started from 2000 and 2025. 2000 was the year, no internet, no phone, no nothing. She created a show. It has survived so many years. It is an inspiration in itself, and hopefully we are able to achieve 5% of what she has achieved in our lifetime, and that'll be great, ma'am. I'm really very thankful. I had no idea, and such shows we try and meet more people from Tamil Nadu. As a brand, we wanted to come down to South India. We have 4 choices, right? So everybody said, why not Bangalore, the tech capital, this, that, why not Hyderabad? And we chose Chennai, and 15 years later, I want to say that I'm very, very thankful that I chose Chennai. All my kids are born here, they go to school here, they love it, we love it. They're good people. Mostly the state is very, very quiet, very nice, religious, and just the way we wanted to bring up our kids. And we are very happy that we moved here. And again, today it's showcased by meeting Mrs. Meera over here. Very, very thankful that we are in this state. Thank you.